பாடியது காதினிலே என்று சொல்லி சென்றார் எங்கள் எட்டயபுரத்து பாரதி. இதோ இவருடைய தமிழ் புலமையினாலும் தமிழ் உச்சரிப்பினாலும் நம் அனைவரின் காதுகளிலும் தேன் வந்து பாய செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்தோ பாஸ்கரின் பாரதி. இவருடைய எளிமையான பேச்சு, எடுத்துக்காட்டுகள் கூறும் விதம் அனைத்தும் ஆடியன்ஸுடன் உடனடியாக இவரை கனெக்ட் செய்து விடுகிறது. இவருக்கு நிகர் இவரேதான். இவர் எதிரணியை பார்த்து பட்டிமன்றத்தில் கூறும், உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா என்னும் சொற்றொடர் மிகவும் பிரசித்தமானது. ஒவ்வொரு ஆடியன்ஸும் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது அதான் மேடம் கரெக்டா பேசுறாங்களே என்று எண்ண வைத்து விடுவார். ஆழமான கருத்துக்களை கூறுவதில் மகாராணி இவர். தமிழுக்கும் அமுதென்று பெயர் என்று சொல்லி சென்ற பாரதிதாசன் என்று இருந்திருந்தால் கண்டிப்பாக தமிழுக்கும் பாரதி என்றே பெயரிட்டு அழகு பார்த்திருப்பார். மகாபாரத கதையை இவர் தமிழ் உச்சரிப்பில் நாம் கேட்கும் பொழுது கர்ணனும் அர்ஜுனனும் நம் கண்முன்னே வந்து செல்ல தவறுவதில்லை. இவரை சின்ன திரையில் பார்த்து ரசித்து உயர்த்த நமக்கு இன்று அவர் நேரடியாக வந்து பட்டிமன்றத்தில் கலந்து கொள்வதை நாங்கள் பெருமையாக எண்ணிக்கொள்கிறோம். தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். பட்டிமன்றத்தினால் இவருக்கு புகழா இல்ல இவருக்கு பட்டிமன்றத்தினால் புகழா என கேட்டால் நமது திரு சாலமன் பாப்பையா அவர்கள் பட்டிமன்றம் ஒன்றை வைக்காமலேயே தீர்ப்பை சொல்லிவிடுவார், கண்டிப்பாக இரண்டாவது தான் என்று. இவர் பெயரில் மட்டுமல்ல பேச்சிலும் ராஜாதி ராஜாதான். இவர் ஏறிய மேடைகள் சில நூறுகள் அல்ல, 9,000க்கும் மேலான மேடைகளிலே தன்னுடைய பேச்சு திறமையில் சாதனை படித்த ராஜா இவர். பேச்சு திறமையில் மட்டுமன்றி நடிப்பு திறமையிலும் நம்மளுடைய திரை உலகை வலம் வந்த நட்சத்திரம் இவர். திரு ரஜினிகாந்த் மற்றும் திரு விஜய் சேதுபதி அவர்களுக்கே திரையில் பெண் கொடுக்க மறுத்தவர். 2013 குமுதா ஹாப்பி அண்ணாச்சி, இன்று சாண்டியாகோ முழுவதும் ஹாப்பி அண்ணாச்சி. தமிழ் வளர்த்தது அக்காலம், யார் சொன்னது? இதோ அயல்நாடு கடல் கடந்து வளர்ந்து வேலைக்காக இருக்கும் நாங்களும் சாண்டியாகோவில் தமிழ் சங்கம் வைத்து தமிழ் வளர்ப்போம் என பெருமையுடன் கூறிக்கொண்டு வருக வருக என வரவேற்கிறோம். நம்முடைய தமிழ் சங்கத்தின் சார்பாக நம்முடைய சிறப்பு விருந்தினர்களை மரியாதை செய்யும் நிமித்தமாக திருமதி வேணி வள்ளிநாயகம் மற்றும் அசோக செல்வராஜ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம்.